ஹலோ ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஃபியர்லேருந்து எப்படி வெளியில் வரலாம். ஆனால் அது டாபிக் இல்லை. ஃபியர் வந்து எல்லாருக்குமே இருக்கும் தான். ஃபியர் வந்து இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபியர் வந்து ஒரு சில விஷயத்துக்கு கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி ஃபியர் ஒரு சில விஷயத்துக்கு இருக்கக்கூடாது. இதுதான் நான் வந்து டாப்பிக்காக இன்றைக்கி எடுக்கிறேன். ஸோ இது என்னோடய லைஃப்பில் நடந்த ஓன் ஸ்டோரி தான். கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும், இருந்தாலும் வந்து எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியல. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ வந்து உங்களுக்கு தெரியும். இது ஏன் கிறுக்கி வச்சுருக்கேன்னா, நான் வந்து வீடியோ இது 3வது டைம் எடுக்கிறேன். என்னோடய மைக் வந்து சரியாக ஒர்க்கே ஆகாது. அதனால் கிறுக்கி 2 டைம் எடுக்கும்போதே கிறுக்கி வச்சுட்டேன். இப்போ 3வது டைம் எடுக்கிறேன். ஸோ சரி, வாங்க விஷயத்துக்கு போயிடலாம். நாங்கள் வந்து சென்னையில் ஒரு 8 பேர் வந்து ரூம் எடுத்து தங்கியிருந்தோம். அப்போ வந்து எங்களுக்குன்னு ஒரு பைக் ஒன்று வாங்கினோம். பைக் வாங்கிட்டு அதை வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே தான் விடுவோம். அந்த வீட்டு உள்ளே விடுறது தான் சேலஞ்சே எங்களுக்கு. ஏன்னா அந்த வீடோட ஹைட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு 8 படிக்கட்டு இருக்கும். பக்கத்தில் வந்து பைக் ஏற்றுறதுக்குன்னு ஒரு ஸ்லோப் மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. அந்த ஸ்லோப் கொஞ்சம் ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த சின்னதாக இருக்க ஸ்லோப்பில் வந்து பைக்கை ஏற்றணும் உள்ளே. அதுதான் சேலஞ்சே எங்களுக்கு. இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து இந்த விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். ஆனால் மொக்கையாக தான் இருக்கும், யாரும் திட்டாதீங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், கான்ஃபிடென்ட் பர்சன். செகண்டு நான் கான்ஃபிடென்ட் பர்சனு. ஆனால் வந்து ட்ரை பண்ணுவானுங்க இவனுங்க. தேர்டு இருக்கான கேட்டகரி பாருங்கள், நான் கான்ஃபிடென்ட் பர்சனு ட்ரையே பண்ணவே மாட்டானுங்க இவனுங்க. இதுதான் விஷயமே. ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட் பர்சன் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் 3 பேர் இருக்கோம். 3 பேர் வந்து பைக்கை ஈஸியாக மேலே ஏற்றிடுவோம். ஏன்னா எங்களுக்கு வந்து கீழே விழுந்துரும் அப்படிங்கிற ஒரு பயமே சுத்தமாக இருக்கவே இருக்காது. அதனால் பைக்கு ஈஸியாக மேலே ஏற்றிடுவோம் நாங்கள் 3 பேருமே. ஸோ இது நாங்கள் ஃபஸ்ட்டு கேட்டகரி. நான் செகண்டு அப்புறமா சொல்கிறேன். தேர்டு கேட்டகரி பாருங்கள். தேர்ட் கேட்டகரி வந்து நான் கான்ஃபிடென்ட் பர்சன். கான்ஃபிடென்ட்டும் இருக்காது அவனுங்களுக்கு, மேலே ஏற்றிடுவோம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டே இருக்காது. அதனால் என்ன பண்ணுவானுங்க, உள்ளே இருந்து ஆளை கூப்பிட்டு பைக்கு தள்ள சொல்லி காலாலேயே மேலே தள்ளிட்டு போயிட்டு நிற்க வைப்பானுங்க. இவனுங்க வந்து நான் கான்ஃபிடென்ட்டு, சுத்தமாக ட்ரையே பண்ணாத கேஸ் இவனுங்க தான். இவனுங்க மாதிரி இருக்கக்கூடாது நம்ம. இப்போ செகண்ட் கேட்டகரி இருக்கானுங்க பாரு, இவனுங்க தான் கெத்து. இவனுங்கள மாதிரி தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா, இவனுங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டே கிடையாது. ஆனால் என்ன பண்ணானுங்க, இதோ இங்கே எழுதியிருக்கும் பாருங்கள், 2 பேர். இவனுங்க 2 பேருக்கு வந்து கான்ஃபிடென்ட் இல்லை. ஆனால் நாங்கள் 3 பேர் மேலே ஏற்றணும்ல. இதை பார்த்துட்டு இவனுங்க மட்டும் எப்படி மேலே ஏற்றுறானுங்க, அப்போ நம்மளால ஏற்ற முடியும்ல அப்படின்னு நினச்சானுங்க. ஆனால் அவனுங்களுக்கு கான்ஃபிடென்ட் கிடையாது. சுத்தமாக மேலே ஏற்ற முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் சுத்தமாக கிடையாது. அப்போ அவனுங்க என்ன பண்ணானுங்கன்னா, நீங்கள் மட்டும் எப்படி மேலே ஏற்றுறீங்க அப்படின்னு கேட்டப்போ, எங்களுக்கு வந்து கீழே விழுந்துரும் அப்படிங்கிற பயம் இல்லைடா, அதனால் ஈஸியாக நாங்கள் மேலே ஏற்றுறோம் அப்படின்னு நான் தான் சொன்னேன். அதனால் இவனுங்க 2 பேர் என்ன பண்ணானுங்கன்னா, பைக்கை ஸ்டார்ட் பண்ணி தனியாகவே மேலே ஏற்ற ட்ரை பண்ணானுங்க. ட்ரை பண்ணி கீழே விழுந்துட்டானுங்க. ஃபெயில் ஆகிட்டானுங்க. அந்த மிஷனில் ஃபெயில் ஆகி அகெயின் அண்ட் அகெயின் ஃபெயில் ஆனானுங்க. மறுபடியும் மேலே ஏற்றி கீழே விழுந்துட்டானுங்க. நான் பக்கத்தில் தான் இருந்தேன். டக்குன்னு போய் பைக்கு பிடிச்சிருவேன். ஸோ பைக்குக்கு எதுவும் ஆகலை. அப்போ வந்து 2 பேருமே ஒரு 4-5 டைம் கீழே விழுந்து அதுக்கப்புறமா ஒரு 7வது டைம் அது மாதிரி வந்து மேலே ஏற்றிட்டான். அந்த பையன் தனியாகவே மேலே ஏற்றி பைக்கு மேலே நிப்பாட்டிட்டான். அதே மாதிரி இன்னொரு பையன் வந்து ஒரு 4-5 டைம் அதுக்குள்ளேயே கீழே விழுந்து அதுக்கப்புறம் தான் அவனும் மேலே ஏற்றினான். ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த நான் கான்ஃபிடென்ட் பர்சன் இவனுங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டே இல்லை, பயம். அந்த பைக்கை மேலே ஏற்றினா கீழே விழுந்துரும் அப்படிங்கிற பயம் அவனுங்களுக்கு இருந்தது. ஆனால் அவனுங்க என்ன பண்ணானுங்க, மேலே ஏற்ற ட்ரை பண்ணி ஃபெயில் ஆனானுங்க. ஃபெயில் ஆகி கீழே விழுந்து அதிலிருந்து நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பைக்கை மேலே ஏற்றிட்டானுங்க. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்துக்கு பயப்படுறீங்கன்னா, அப்போ அந்த விஷயத்த பயந்தாலும் பரவாயில்ல, அந்த பயத்தை மிதித்து மேலே போயிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த விஷயத்தை செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஃபெயில் ஆகுவீங்க. ஒரு சிலர் வந்து சக்ஸஸ் ஆகலாம், ஆனால் மேக்ஸிமம் வந்து ஃபெயில் தான் ஆகும். ஃபெயில் ஆகிறத நினச்சி பயப்படக்கூடாது. பயப்படாமல் ஃபெயில் ஆகிட்டு அதிலிருந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டு அகெயின் ஃபெயில் ஆகினாலும் அதுலேருந்து என்னென்னலாம் கற்றுக்கலாம் அப்படின்னு நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், ஃபியர் வந்து டிக்ரீஸ் ஆகிடும். சரியா?
அப்படி ஆகும்போது கான்ஃபிடென்ஸ் லெவல் எவ்வளோக்கு எவ்வளோ மேலே ஏறுதோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக சக்ஸஸ் கிடைக்கும். இதுதான் மேட்ரே. இந்த விஷயத்தை வந்து எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு எது எதுக்கெலாம் பயமாக இருக்கோ அந்த எல்லா விஷயத்துக்குமே இந்த விஷயத்தை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து சக்ஸஸ் ஆகிடலாம். சரியா? ஒரு விஷயம் நீங்கள் பயம்படுத்துது, அந்த விஷயத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு மிதித்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி செய்யணும். செய்கிறப்போ ஃபெயில் ஆவீங்க. ஃபெயில் ஆகிட்டு அகைன் அண்ட் அகைன் ஃபெயில் ஆகினீங்கன்னா ஒரு 4-5 டைமுக்கு அப்புறம் சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சக்ஸஸ் நோக்கி போகிறதுக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த தேர்ட் பர்சன் இருக்கானுங்கள, இவனுங்கள மாதிரி இருக்கவே கூடாது. இவனுங்க என்ன தெரியுமா பண்ணுவானுங்க, அதே இடத்துலையே இருப்பானுங்க. தனியாக பைக்கை எடுத்துகிட்டு போயிட்டு வந்தால் வீட்டில் யாரும் இல்லைன்னா கீழே விட்ருவானுங்க. கீழே விட்றப்போ ஒரு நாள் பெட்ரோல் திருடிட்டு போயிட்டானுங்க. அது மாதிரி ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகி அதுக்கப்புறம் வந்து சக்ஸஸ் நோக்கி ஈஸியாக ரீச் ஆகிடலாம். இவனுங்கள மாதிரி இருந்தால் ஒரே இடத்துல அங்கேயே உட்கார வேண்டியதான். இந்த இடத்துலையே தான் இருக்கணும் இவனுங்கள மாதிரி இருந்தால். ஸோ அதனால் இவனுங்கள மாதிரி இருக்கவே கூடாது. எந்த விஷயத்துக்குமே இந்த தேர்ட் கேட்டகரி 3 பேர் இருக்கானுங்க பாருங்கள், இவனுங்கள மாதிரி இருக்கவே கூடாது. எல்லா விஷயத்துமே இந்த செகண்ட் கேட்டகரி பர்சன் மாதிரி இருக்கணும். நாங்களும் கான்ஃபிடெண்ட்டாக தான் இருப்போம். ஆனால் வந்து எங்களுக்கு இந்த விஷயத்தில் கான்ஃபிடென்ட் இருக்குது, மற்ற விஷயங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்காது. இவனுங்களுக்கு ஒரு விஷயத்தில் கான்ஃபிடெண்ட்டாக இருப்பானுங்க, அந்த விஷயத்தில் நாங்கள் கொஞ்சம் வீக்காக இருப்போம். அந்த டைமில் நான் எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும்னா, இவனுங்க பண்ணானுங்க பாருங்கள், இந்த ஃபார்முலாவை தான் நாங்கள் யூஸ் பண்ணணுமே. இதை நாங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் எங்களோட லைஃப்லேயும் நாங்கள் சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ உங்களோட லைஃப்லேயும் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும்னா இந்த செகண்ட் கேட்டகரி பீப்புள் என்ன பண்ணானுங்களோ அதே தான் நீங்கள் எல்லா விஷயத்துக்குமே பண்ணணும். எந்த விஷயம்லாம் பயமுறுத்துதோ அது எல்லாத்துக்குமே இவனுங்க பண்ணானுங்க பார்த்தீங்களா, இந்த விஷயத்தை தான் நீங்கள் பண்ணணும். இது 3மே எனக்கு ஒரே விஷயத்தால் நடந்தது. அதனால தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா?